நம்முடைய சோசியல் மீடியா உட்பட அனைத்து டிவி மீடியாஸும் தேர்தல் என்பது ஒரு திருவிழா காலம், தேர்தல் திருவிழா காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்கிறார்கள். தேர்தல் என்பது திருவிழாவா? நம் நாட்டில் முறைப்படி, ஒரு ஜனநாயக முறைப்படி, ஒரு மக்களாட்சி தத்துவப்படி தேர்தல் நடக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. ஏனென்றால் இங்கு ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு, பணநாயகம் தலையெடுத்து நம்முடைய தலையை எல்லாம் உருட்டிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த தேர்தல் முறை தவறானது. தேர்தல் என்பது திருவிழா அல்ல. அது மக்களுக்கும், இந்த சர்வாதிகாரத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய வார், ஒரு போர் என்றே சொல்லலாம். இந்த போரில் அரசியல்வாதிகளுக்கும், மக்களுக்கும் இடையிலான சண்டை நடக்கிறது. இதில் வெல்பவர்கள் மக்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால், மக்களாகிய நாம் வென்றால், இங்கு ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது. மக்களாட்சி முறை காப்பாற்றப்படுகிறது. சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது என்று பொருள். ஆனால் இவை அனைத்துமே இல்லை. இங்கே அரசியல்வாதிகள் முன்வைக்கிற அந்த பிரச்சாரம் என்பது தனி மனித தாக்குதல்களாகவும், சுய விமர்சனங்களாகவும், தனி மனித விமர்சனங்களாகவும் இருக்கின்றன. இது ஒரு பிரச்சார முறையா? ஏன் இவர்கள் இப்படி மாறினார்கள்? யார் மாற்றியது? நாம் தான் காரணம். மக்களாகிய நாம் தான் மாற்றிவிட்டோம் அவர்களை. பணம் கொடுக்கும்போது அந்த பணநாயகத்தை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினோம் என்று சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடும். அது தகும். ஏனென்றால் கரன்சிகளை கட்டுக்கட்டாக பிரித்து வீசி வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று 10 ஆண்டு காலம் ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை இதுதான் என்று சொல்லி ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலை இன்றைய ஒன்றிய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெற்று பிரச்சாரங்கள், பேசுகிற இடங்களிலெல்லாம் பொய், வெற்று கூச்சல்கள், மத முன்னிறுத்தல்கள், ஒரே கூப்பாடு, ஒரே ஆரவாரம், மக்களை முட்டாள்களாக்குகிற வேலை. ஏன் இந்த நிலை? இது மாற வேண்டும். தேர்தல் என்பது திருவிழா அல்ல, ஒரு போர். ஆக எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நாம் வளர்க்க வேண்டும்? அண்டைய நாடுகளைப் போல மக்களை பொருளாதாரத்தில், தன்னிறைவில், விவசாய உற்பத்தியில் பெருக்குகிற திட்டங்களை கொண்டு வருகிற நல்ல சிந்தனையுடைய ஒரு தலைவனை, சிந்தனையுடைய ஒரு பொறுப்பாளனை, சிந்தனையுடைய ஒரு பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு நம்முடைய இளைய தலைமுறைகளும், இளைஞர்களும், யுவதிகளும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து நாம் வாக்குகளை செலுத்த வேண்டும். ஆக அந்த தேர்தல் முறை என்பது திருவிழா முறை அல்ல, இது ஒரு போர் முறை. ஆக அந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தலைவனை, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அற வழிப்படி நின்று இந்த வாக்கினை செலுத்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமையான இந்த ஒற்றை விரல் புரட்சியை நிகழ்த்தி நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமே ஆனால் நாம் மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால சந்ததியும் இந்த பாரம்பரியமிக்க இந்த இந்திய ஒன்றியத்தில் வாழ்வாங்கு வாழலாம். தலைவர்கள் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், மக்கள் என்றும் அமைதியாகவே இருக்கிறார்கள் என்ற வரிகள் ஞாபகம் வருகிறது. ஆக தலைவர்களையும் மௌனமாக்குவோம், நம்முடைய சிந்தனைகளை செழுமையாக்குவோம், இந்த தேர்தலை முறையாக கையாளுவோம், புதிய ஜனநாயகம் படைப்போம், புதிய மக்களாட்சியை நிறுவுவோம். தேர்தல் என்பது திருவிழா அல்ல, அது ஒரு போர். இந்த போரில் நாம் வெற்றி பெறுவோம். இதற்கு எந்த சதிகள் நடந்தாலும், இடையூறு நடந்தாலும் களத்தில் நின்று போராடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்முடைய எம்பிஆர் மீடியா 001 யூடியூப் சேனலையும், இன்ஸ்டாகிராம் பேஜ் பகுதியையும், சோனியா முகவை பிரபா என்ற பகுதியையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி.